இன்னைக்கும் சமஸ்கிருத மொழிக்கு அள்ளி கொடுக்கிறார்கள், தமிழுக்கு கிள்ளி கூட கொடுக்க மறுக்கிறார்கள். கேட்டா என்ன சொல்றாங்க? தமிழ் தான் நல்லா இருக்கையா குழு குழுன்னு. ஆனா சமஸ்கிருதம் பார்த்துங்க செத்து போச்சுங்க. செத்து போனா எடுத்து காரியம் பண்ணுங்க. காரியம் பண்ணத்தால அந்த மொழியே நீங்க வச்சிருந்தீங்க. காரியம் பண்றதுக்கே ஒரு மொழியை வச்சுட்டு செத்து போச்சுங்க செத்து போச்சுங்கன்னா சுந்தரர்லாம் கூட்டு வரணும், ஏதாவது உள்ள இருந்து எடுக்க முடியுமா? இன்னும் அமர்நாத் ராமகிருஷ்ணன் ஒரு வார்த்தையை சொன்னாருங்க, சமஸ்கிருதம் யாருக்குமே தாய்மொழி கிடையாது. அது எப்படிங்க சமஸ்கிருதம் யாருக்குமே தாய்மொழி இல்லைன்னா? சமஸ்கிருத மொழியை பெண்கள் ஒருபோதும் பேச முடியாது. இப்படி தமிழ் எங்கேயாவது சொல்லியிருக்காங்க இந்த ஜாதி பேசக்கூடாது, இந்த இனம் பேசக்கூடாது, இந்த பாலினம் பேசக்கூடாது? எங்கேயாவது தமிழ்ல யாராவது கேள்விப்பட்டிருக்கோமா? யார் வேணாலும் பேசலாம். ஆனா சமஸ்கிருதத்தை உயர் ஜாதி என்று அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறாங்க இல்லையா, அவர் அந்த பெண்கள் கூட பேச முடியாது. அமர்நாத் ராமகிருஷ்ணன் அழகா சொல்றாரு, ஒரு தாய்மொழி என்பது தாயின் வயிற்றுக்குள்ளே இருக்கிற பொழுது அந்த ஓசையின் வழியாக உருவாவது. சமஸ்கிருத மொழியை எந்த தாயும் தன்னுடைய பிள்ளைக்கு சொல்லிக் கொடுத்ததே இல்லை, அதனால் தான் அது அழிந்து போனது என்று அமர்நாத் ராமகிருஷ்ணா சொல்லுகிறார்.